பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். குறைவோடு காணப்பட்டு கிடக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வியாபாரம் ஒரு குறைவாய் இருக்கிறது. பிள்ளையினுடைய திருமணம் ஒரு குறைவாய் இருக்கிறது. என் தொழில் ஒரு குறைவாய் இருக்கிறது. என்னுடைய எல்லா காரியமும் ஒரு குறைவு காணப்பட்டு கிடக்கிறது. இந்த குறைவெல்லாம் எப்பொழுது நிறைவாகும் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்கி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 4:19 இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் இருக்கும் குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்கி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறார்கள். வியாபாரத்தில் ஒரு குறைவு, பொருளாதாரத்தில் ஒரு குறைவு, வளர்ச்சியில் ஒரு குறைவு. எவ்வளவுதான் வேலை செய்தாலும் கைகளில் வருமானம் இல்லாமல் குறைவாய் காணப்பட்டு கிடக்கிறார்கள். சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து நிறைவையெல்லாம் அழித்து போட்டு அந்த குடும்பங்களை குறைவுள்ள குடும்பமாய் ஆக்கி கொண்டிருக்கிறான். பொல்லாங்கனுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயான உலகம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகள் நம் கண்களுக்கு முன்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டுமானால் என் குறைவுகள் மாற்றப்படணுமே. என்னுடைய குறைவுகள் மாற்றப்பட்டு நான் நிறைவுள்ளவனாய் வாழ வேண்டுமே என்று அநேகர் வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, ஆசையோடு இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய காரியம் ஜெயமாய் மாற்ற முடியவில்லை. எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் தான் எண்ணிய அந்த இலக்கை பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இன்றைக்கும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்ப ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த தகப்பன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாய் மாற்றி தருவார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் நீ கொடுத்து விடுவாயானால் உன் கரம் வர்த்திக்கப்படும். என்ன தாளந்து ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த தாளந்தையெல்லாம் தேவ சமூகத்தில் நீ ஊற்றிக்கொடு. ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த தாளந்து இருக்குதப்பா, இந்த தாளந்தை நான் உமக்கு தருகிறேன், நீர் அதை பலியை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவை நான் நிறைவாக்குவேன். உன் குறைவை எல்லாம் நான் மாற்றி நிறைவுள்ளவனாய் நான் உன்னை மாற்றி தருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த குறைவை நிறைவாய் மாற்றி அந்த குடும்பத்துக்குள் இருந்த அவமானத்தை மாற்றி கொடுத்தாரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், குறைவு என்று காணப்பட்டு கிடக்கிறதுனால உன் குடும்பம்
அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிந்தைக்குள் அகப்பட்டு கிடக்கிறதல்லவோ. இந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும், இந்த குடும்பம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கும், இந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் உன்மேல் குற்றச்சாட்டி உன்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எந்த இடத்துல உன்னை குறைவுபடுத்தினார்களோ, எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி வைப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ என் கரத்தை பிடிப்பாயானால் உன்னை நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அக்கறையாகிய கானானுக்குள் நான் உன்னை பிரவேசிக்க வைப்பேன். நீ பாதி வழியில் விழுந்து போகிறவன் அல்ல, நீ பாதி வழியில் எழும்ப முடியாமல் தத்தளித்து கொடுக்கிறவன் அல்ல. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் உன்னை நேர்த்தியாய் சேர்த்து உன் குடும்பத்துக்குள் கிடக்கக்கூடிய குறைவுகளையெல்லாம் மாற்றி நான் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காக பேசப்படுகிறது ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவை நான் நிறைவாய் மாற்றி உன்னுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து தருவேன். மற்ற தெய்வங்களைப் போலல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம், நான் உன் மத்தியில் உலாவுகிற தெய்வம். உன்னண்டையில் நான் வந்து நிற்கும்போது, மகனே மகளே, நீ கண்ணீரோடு நிற்பதற்கல்ல, நீ சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ணக்கூடிய அளவில் உன்னை நான் நிறைவுள்ளவளாய் மாற்றுவேன், உன்னை நான் நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். நீ விழுந்து போவதற்கல்ல, சத்ருவானவன் உன்னை வீழ்த்தி விடுவதற்கு, உன்னை தள்ளி விடுவதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் குறைவை நான் மாற்றி தருவேன். மகனே, உனக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் அத்தனையும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஞானத்தில் வளர்த்தி வைங்கப்பா. எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து கிடக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய வருமானம் குறைந்து கிடக்கிறது ஆண்டவரே, எங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் குறைந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆவியானவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மகிமையிலே நீர் எங்களை நிறைவாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.